Hello, friends. Welcome again to Chat GST, your weekly, the Jikku Subbu talk show when two friends chat. ನಾನು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ வாரம் இப்போ பேசிட்டு இருக்கோம் 27th எபிசோடு இது அண்ட் இது என்னன்னாக்கா சுப்பு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃபைன். ஓகே, ஸோ நான் வந்து மும்பை விட்டு வெளியில வந்திருக்கேன் வேர்ல்ட் கப் மேட்ச் கவர் பண்ண. ஸோ இங்க என்னன்னாக்கா நான் இங்க அகமதாபாத்ல இருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் பக்கத்துல வந்து நிறைய லங்கூர் மங்கீஸ் நிறைய ஓடி ஆடின்னு இருக்கு. அண்ட் தே ஆர் நாட் ஹார்ம்லெஸ், தே ஆர் வெரி ஹார்ம்லெஸ். அது வந்து அது பாட்டுக்கு அதோட ஃபேமிலியோட அப்படியே அங்கங்க தாவிண்டு பில்டிங் எல்லாம் மரம்ல எல்லாம் செடி மேல எல்லாம் இது பண்ணிட்டு. ஏன்னா அன்னைக்கு வந்து மேட்சுக்கு போகும்போது ஒரு லங்கூர் மங்கி வந்து அங்க காம்பவுண்ட் மேல உட்காந்து இருந்தது. சரி, அதை பார்த்து இது பண்ணனாக்கா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனாக்கா ஒரு ஃபேமிலி அங்க வந்து கார் மேல பில்டிங் காம்பவுண்ட் மேல மரம் மேல அப்படியே ஓடி ஆடிட்டு. பட் வித் திஸ் ஆன் அ பிஸி ஸ்ட்ரீட் வித் வெஹிக்கிள்ஸ் மூவிங் அப் அண்ட் டவுன். ஸோ அப்படி இருந்தும் அங்க இருக்கு. ஆமாமா, ஓகே. இட் இஸ் ஜஸ்ட் லைக் சே அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் எப்படி நடமாடுமோ அந்த மாதிரி இங்க வந்து ஓகே. அப்படி இருக்கு. ஸோ தட் ஸோ வாஸ் அந்த ஊர்ல மங்கி சம்திங் நிறைய இருக்கு. சரியா ஆல்ரைட். இருக்கு. எஸ் 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 எஸ். ஸோ வாட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் one unfortunate incident in Kanpur or in Uttar Pradesh, உத்தரப்பிரதேஷ். where எஸ். one umpire died because of bee attack. அது பாத்தியா அந்த நியூஸ்? பார்த்தேன். அது வந்து ரொம்ப கொடுமையா இருந்தது. ரொம்ப ஆமா, கொடுமையா இருந்தது. அதை நான் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ எங்க தான் போய் கிரிக்கெட் ஆடுறதுன்னு தெரியலையே. அது கரெக்ட். அது ம். என்னன்னாக்கா இட் சீம்ஸ் இந்த குவைட் ஒரு சீனியர் சிட்டிசன் போல இருக்கு, இந்த 60s. ஆமா. அவ அம்பையர் பண்ணி முடிஞ்ச மேட்ச், தென் ஹி வென்ட் டு see பக்கத்துல இன்னொரு மேட்ச் ஏதோ அம்பையர் பார்க்க ட்ரிங்க்ஸ் பிரேக்ல ஏதோ போய் பார்க்க போயிருக்க போல இருக்கு. அப்ப வந்து இந்த பி எல்லாம் அட்டாக் பண்றாங்க அண்ட் பிளேயர்ஸ் ஆல் பி அட்டாக்னாக்கா என்ன பண்ணுவ, எல்லாம் யூ ஆல் ஃபால் ஃபிளாட் ஆன் த கிரவுண்ட். ஸோ ஆமா. இட் ஸ்ட்ரெயிட். பட் இது ஆமா. என்னன்னாக்கா எல்லாரும் ஓடி போனா, பட் சின்ஸ் திஸ் அம்பையர் வாஸ் quite old and could not run faster, ம். he had, I don't know, very unfortunate incident. ஆமா. அல்ல, ஹி பாஸ்ட் அவே இன் தட் இன்சிடென்ட். ஆமாமா ஆமா. அது So, உங்களோட இனம். ஐ மீன் அம்பையரை சொன்னேன். வேற தான் ஆமாமா நினைச்சுக்காத. கரெக்ட், அஃப்கோர்ஸ். இல்ல ம். அதுதான், அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் இட் டுக் மீ பேக் டு மை லேட் 90sல அம்பையரிங் 2 வருஷம் பண்ணிருந்தேன் தமிழ்நாடுல. அப்போ ஆமா. வந்து ஃபார்ச்சுனேட்லி அங்க சிட்டில வந்து ஒன்றும் இந்த மாதிரி பி அட்டாக்லாம் இல்ல. வியர்டாக்ஸ் இப்ப கிடையாது. இருந்திருந்தானாக்கா ஹவு வுட் ஐ ஹாவ் ஹேண்டில்ட் இட்? அது பார்க்கவே பயமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே கண்டிப்பா. பயமா இருக்கு. Anyway, ஆல்ரைட். ஸோ வித் தட் நம்ம வந்து முதல்ல ரஞ்சி ட்ராஃபியை பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறேன். வாட் யூ சே? ரஞ்சி ட்ராஃபி என்ன ஹிஸ்டாரிக் செமிஃபைனல் வின் ஃபார் ஜம்மு காஷ்மீர் ஓவர் பெங்கால். அது என்ன, அவ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பெங்கால் ஆமா. வில் என்டர் த ஃபைனல். பார்த்தனாக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவ சீப்பா இது பண்ணி ரன் சேஸ் பண்ணி தே ஒன் பை அபவுட் தே ஒன் சேசிங். அகிப் நபி அண்ட் சுனில் குமார் ரெண்டு பேருமே வந்து ஓ எஸ், டிசர்வ் சம் கிரெடிட். அகிப் நபி 55 விக்கெட்ஸ், த செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் திஸ் ரஞ்சி சீசன். ஆமா ஆமா. அண்ட் அது தவிர ஒரு 42 வேற, ஒரு crucial 42 he scored in the ஓ எஸ், second innings. ஐ திங்க் Sorry, the first innings, I think. First innings. And it was. இந்த And Abdul Samad, of course. Yeah. அப்துல் சமாத், எஸ். இந்த பர்டிகுலர் ரஞ்சி ட்ராஃபி சீசன் நீ வந்து ஜம்மு காஷ்மீரையும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அண்ட் எஸ்பெஷலி அப்துல் ஆமா. அகீப் அகிப் நபி அகீப் நபி. ஐ பின் ஃபாலோவிங். ஆமா, கொஞ்ச நாளாவே ஆமா, நம்ம தான் ஒரு எபிசோட்ல சொன்னோமே, இஸ் கால்ட் த டேல் ஸ்டெயின் ஆஃப் பாராமுல்லா. பாராமுல்லா கரெக்ட். அண்ட் அவன் வந்து சிங்கிள் ஹேண்டட்லி ரஞ்சி ஒரு விஜய் ஹசாரே ட்ராஃபி மேட்ச் வரை வின் பண்ணி கொடுத்தான் இல்லையா, ஃப்ரம் நோவேர். ஆமா. அண்ட் ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் த 8th wicket or no, எஸ் after எஸ் doing எஸ். ஆமா, nothing அது or a 2 digit score ஆல்மோஸ்ட் for மேக்ஸ்வெல் 7 wickets. ஸ்டைல். ஆமா. So anyway, and he is a big purchase in the IPL இல்லையா? ஆமா. இல்ல, ஐ ரியலி ஹோப் தட் ஹி மேக்ஸ் டு த இந்தியன் டீம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு ரீஜனுமே வந்து தேவர் செப்பரேட்டட், தேவர் டிவைடட். ஓகே. ம், ம், ஓகே, ப்ரிடாமினென்ட்லி ஒரு ஹிந்து முஸ்லீம் டிவைட் மாதிரி ஆயிருந்தது. ம், ஆனா திஸ் விக்டரி ஹாஸ் யுனைடெட், சீமிங்லி யுனைடெட் த ரீஜன்ஸ். ம், பிகாஸ் ம். இது பார்த்தேன்னா, இது வந்து ஹிந்துவால முஸ்லீமால கிடையாது. த ஹோல் டீம் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல். ஆமா ஓகே, ஆமா. அப்துல் சமத், அக்ரப் நபி,
பராஸ் அந்த டோக்ரா என்ன டோக்ரா பராஸ் டோக்ரா தானே Paras பராஸ் Dogra. டோக்ரா Paras பராஸ் டோக்ரா Dogra வந்து Paras Dogra has been playing for so many years. ஆமா He has அவன் 10,000 ரன் அடிச்சுட்டானே அதுவே பெரிய recent அதான் விஷயம். அதான் சொல்ல வரேன். இந்த ரஞ்சி டிராஃபில crossed 10,000 ரஞ்சி டிராஃபி ரன்ஸ்ரா. ஆமா. Amazing, outstanding. Someone equaling the great icon of Indian domestic cricket, Wasim Jafar, Oh yes, ஆமா. and he's kind of catching him up now. Oh yes. So I'm really அந்த டீமை He பார்த்தா ஒரு was ஹார்ட் வார்மிங்கா இருக்கு நமக்கு. ஆமாமா. And first ever Ranji Trophy final and against Karnataka in Hubli 24th ஆமா ஹூப்ளி எஸ் 24th I only feel that it's a kind of a balanced wicket where bowlers also have a chance instead of ஒரு பாட்டா விக்கெட்டை கொடுத்து சும்மா போட்டு பேட்டை சுத்தி அடிச்சு 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 அந்த மாதிரி இல்லாம பிகாஸ் கர்நாடகா இஸ் பேட்டிங் ஹெவிடா அந்த மாதிரி ஒரு they've been கிரவுண்டா இருந்தா fine. ரொம்ப கஷ்டம். They also have equally good bowlers in Prasiddha Krishna leading the attack. Vidwet ஆமா Kaverappa. அப்புறம் வந்து அவ வித்யாதர் பாட்டில் மீடியம் பேசர் இஸ் வெரி குட். விதேதர் பாட்டர் இஸ் குட். ஆமா நான் பார்த்த வரைக்கும் விவேக் பிளஸ் இவனை நல்லா போடுறான். அவளோட அவளோட ஸ்பின்னர்ஸ் பாரு ஸ்ரேயஸ் கோபால் இஸ் among the leading wicket takers in the season. இந்த சீசன் 40 plus 46 or closing on அவன் என்ன ஷெட்டி அவன் இன்னொரு ஸ்பின்னர் மறந்துட்டேன். Shikhar Shetty left off சிக்கர் spinner. ஷெட்டி எஸ் அவனும் நல்லா போடுறான். ஆமா. சோ நீ எஸ் என்ன பிட்ச் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐ திங்க் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேயிங் in their home ground they have the advantage. ஹோம் Plus they have அட்வான்டேஜ் the இருக்கு. weapon to make it their ninth Ranji இல்ல Trophy. they are experienced also. இல்ல I think Of Jammu and course. Kashmir this is the first final, whereas Karnataka they have been playing at the top tier for a very long time, and of course as you said Prasidh Krishna and all that they have been playing for India, And so பாரு this இப்போ will definitely give them இந்த an advantage. ரீசன்ட் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் பார்த்தனாக்கா கேஎல் ராகுல் ரெண்டுத்துலயும் 100 அவளோட எக்ஸைட்டிங் பேட்ஸ்மேன் He's in a terrific form actually. Yeah. Smaran also ஆமா correct. 100க்கு மேல 100 அடிச்சுட்டு இருக்கான். அவ கேப்டன் தேவதத் படிக்கல் அவனும் ஒரு He is 200 also பட்டம் playing well. ஃபைனல்ல Yes. சாலிட் பேட்டிங் ஆமா பிளஸ் இல்ல மயங்க் இவங்க அகர்வால். பேட்டிங்கை விட பார்த்தா கர்நாடகா பேட்டிங் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். அதுதான் நான் சொன்ன Anyway, but it will be a good final. Jammu Kashmir have nothing to lose. And see இவ்வளவு தூரம் வந்திருக்கானக்கா இட்ஸ் நாட் சும்மா வந்து ஃப்ளூக்ல வரல. You know, they are coached by former India batsman and domestic giant Ajay Sharma. Yes, Ajay, they deserve some credit. That our BCCI president. Mithun Manhas. Manhas also, I think, deserves some credit for the revival. அவ்வளோ நல்லா அதை கொண்டு வந்திருக்காங்க. But I hope this continues and I hope Jammu and Kashmir provides a lot of Indian players. வருவா ஆமா அப்படின்னு எனக்கு தோன்றது. So ஜம்மு காஷ்மீர்ல தான் கொஞ்சம் அப்படி மேல போனோம்னாக்கா பாகிஸ்தான்ல வந்து ஃபார்மர் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இம்ரான் கான் is in jail. The news ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கறதுக்கு. ஆமா. But finally வந்து so many of the former captains in world cricket, all legends of world cricket, they have come together. 14 Gavaskar, of them. Kapil Dev, Nazir Hussain, Alan Border, Greg Chappell, Ricky Ponting, Mike Brearley, David Gower, Belinda Clark. Avalarume 14 of them have come together. And இன்னைக்கு ஒன்று பார்த்தேன் நான், my good friend from Sri Lanka. Facebookல வந்து Arjuna Ranathangavu has also come in support of Imran Khan and wanted him to be treated fairly and just that he was not a signatory to that, but he has also come in praise of in support of the fair treatment to Imran Khan அப்படின்ட்டு அவன் Facebookல போட்டிருந்தான் with a statement. It's really heartwarming to see that. Yes. ஆமா yeah ரொம்ப ஆமா இல்ல I hope that he gets some treatment. பாவம் அதாவது என்னன்னா எனக்கு கண்ணு தெரியாதுடா, எனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓகே கண்ணு தெரியறவன் வந்து எவ்வளவு ஈஸியா லைஃப்ல வாழ்ந்துருவான். கண்ணு தெரியாதவனுன்றது இப்போ வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் போடுறான், அதை போடுறான், இதெல்லாம் சொல்றாங்க. என்ன போட்டாலுமே வந்து கண்ணை பாக்குற மாதிரி வராது. கண்ணு பார்த்தா அதுல இருக்கிற ப்ரிசிஷன், அதுல கிடைக்கிற ஒரு ஜாய் வந்து நீ எதுல இருந்தாலும் கிடைக்காது. நம்மெல்லாம் வந்து ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் அப். பட் வை ஷுட் இம்ரான் கான் அவ்வளோ கிரேட் பிளேயர், அவ்வளோ அச்சீவ் பண்ண ஒருத்தன் வந்து எதுக்கு வை ஷுட் ஹீ ஸ்ட்ரகிள் இன் லைஃப்? It is very sad. But anyway, let's pray for it. See, okay, of course, praying for Imran's fair treatment and good recovery or comeback to normal life. But இதுல என்னன்னாக்கா பாரு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல when somebody is in jail and in trouble and people make a fun of his health ra. எனக்கு ஒரு இது பார்த்தேன் நான் போஸ்ட் where now he is telling his doctor சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண ரிமூவ் மை both eyes
So I don't want to see Pakistan lose badly to India அப்படின்னு அந்த மாதிரிலாம் they are coming up with memes. ரொம்ப எதை வச்சுட்டு அதாவது எதை வச்சுட்டு வந்து மேக்கிங் ஃபன் எதை வச்சுட்டு என்ன பண்ணணும்ட்டு ஒரு இதுவே இல்லையா? கட்டாயமா அது வெரி ஆமா ராங். ஐ திங்க் வெரி வெரி புவர் டேஸ்ட், வெரி பேட் டேஸ்ட். அந்த மாதிரி ஆமா ஜோக்கெல்லாம் அடிக்கவே கூடாது. ஆமா நோ, ஐ ஃபீல் தட் தே ஷுட் பி, அதாவது இந்த ட்விட்டர்ல இந்த சோஷியல் மீடியா வந்து என்னாச்சுன்னா we have become a little more insensitive. ம் ஓகே, யாராவது ஒருத்தர் செத்து போனா கூட, தலைவர்கள் யாராவது இறந்து போனா கூட நம்ம என்ன சொல்றோம், அங்க போயிட்டு அந்த தலைவர் ஆஹா நல்லா வேணும் செத்தானா, அந்த மாதிரிலாம் பேசுற ஒரு டோனை சரி சரி பார்க்குறோம். which is அது very ரொம்ப bad actually, கஷ்டமா இருக்கு. ஆமா very bad. ஆஃப்டர் ஆல் சி இம்ரான் கான் வாட் என்ன ஒரு பவர்ஃபுல் He's பர்சனாலிட்டி. he's an extraordinary cricketer. I think the world, சான்ஸே இல்ல. you know, நாட் ஜஸ்ட் அ கிரிக்கெட்டர் பட் அ லீடர் ஆஃப் டீம்ஸ். a leader, அவன yes, மாதிரி அந்த yes. அந்த டைம்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்றது இஸ் நாட் சாதாரண It விஷயம். was it was a great And achievement on his side. especially in the World Cup where they were nowhere in the reckoning for the last four. அதுல இருந்தா ஆமா. வந்து they came and ஒரு மாதிரி லாஸ்ட் amazing. மேட்ச் ஐ ரிமெம்பர் they beat Australia and entered the semifinals. அதுக்கப்புறம் They beat பார்த்தாக்கா நியூசிலாந்து செமிஃபைனல்ல பீட் பண்ணி இன்சாமா உல் ஹக் ஆமா, ஒரு இன்சமாமுல்லா கூட இன்னிங்ஸ், ஐ அந்த ரிமெம்பர் அந்த தட். ஸ்டோரி அந்த தெரியுமா உனக்கு? இன்சாமா வாஸ் நாட் willing to play that semi-final match ஐயோ. because of ஏதோ ஒரு சாக்கு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இவரான் சொன்னான். ஒண்ணும் கிடையாது பேசாம வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு விளையாட நீ. மாதிரிலாம். see that is what see even அதே இம்ரான் மாதிரி கான் அந்த is saying. ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் தட் வேர்ல்ட் கப், வெஸ்ட் இண்டீஸ் வில் பீட் them by 10 wickets if you remember. ஆமா பிரையன் ஆமா லாரா வந்து முதல்ல கரெக்ட். பின்னுவான் அடி, that is why and 200 they were ஆல் nowhere in ரன்ஸ் the reckoning. அதுக்கப்புறம் so they had to win and அந்த மாதிரி இது பண்ணி rain also helped them in ஹெல்ப்டு. some ஆமா sort of ஆமா, to their favor. டெஃபினெட்லி. so இம்ரான் கான்லாம் வந்து But he's a great leader and he deserves some respect and he deserves some dignity. அந்த டிக்னிட்டி அதுதான் கிடைக்கலங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரெக்ட். anyway let's அப்கோர்ஸ் hope. அப்புறம் வந்து இது வந்து நான் முக்கியமான you should credit Greg Chappell for this getting the all the other former captains together sign that appeal. ஆமா, பெரிய விஷயம். ஐ திங்க் இட்ஸ் a Amazing. good thing. Amazing. Kudos to Greg Chappell. No, I want to talk to you about what was the last Tamil book that you have read? டேய் என்ன போய் கேக்குறியாடா? ஏண்டா நானே படிக்க மாட்டியா? தமிழ் வந்து சரி, கூட்டி இங்கிலீஷ் கூட்டி புக் என்ன படிச்சா அது சொல்லு. சரி விடு நீ அதெல்லாம் இருக்கு சொல்லு என்ன மேட்டர் சொல்லு. அதாவது இப்போ பட் வந்து see நான் ஒரு விஷயம் கேளு. see இப்போ வந்து இப்போலாம் when more and more towards e-books and Kindle ல I still prefer to hold a book and read. சரிதான். அதெல்லாம் நீ அதாவது ஒரு புக்காவது ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது அப்படி கார்டியன்ல சொல்ற வந்து ஒரு ஆர்டிகல் நான் வந்தது. நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன்டா. என்னடா அப்படி சொல்ற நீ? அப்படி இல்ல கேளு, விஷயம் இருக்கு நான் சொல்றதுல. அதாவது ஒரு கார்டியன்ல வந்து, கார்டியன் நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்தது. அதாவது இந்தியாவில் வந்து புஸ்தகம் படிக்கிறது கம்மியா போச்சு, அவங்க வந்து மசாலாவை தான் விரும்புறாங்க. அதாவது அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு மனசுக்கு. ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, ரஸ்கின் பாண்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கண்ட்ரிலையுமே எல்லா இடத்துலையுமே ரீடர்ஸுங்கிறவங்க மைனாரிட்டி தான். கொஞ்சம் பேர் தான் அந்த இன்ட்ரெஸ்டோட படிக்கிறவங்க, கொஞ்சம் பேர் தான். எந்த கண்ட்ரியா இருந்தாலும், இந்தியா மட்டும் கிடையாது. அண்ட் இந்தியாவை வந்து என்னன்னா நம்மளோட பெரிய அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, நம்மள ஸ்டீரியோ டைப் பண்ணி விட்டாங்க. இவங்க வந்து பாலிவுட் டான்ஸ் ஆடுவாங்க, இவங்க வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி சாப்பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இவங்க வந்து படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டோன்ல அந்த ஆர்டிக்கல் இருந்தது. நான் ட்வீட் பண்ணியிருக்கேன், அதை கூட பார்த்துனா தெரியும். அதுல வந்து ஐ ஃபெல்ட் ரியலி பேட். அதாவது படிக்கிறதுக்கு நீ ஒருத்தர் எப்படி என்கரேஜ் பண்ணலான்றது தான் இங்க விஷயம். ஓகே, இந்தியாவில் இன்னொரு பிரச்சனை வந்து, இன்னொரு ஸ்க்ரால் ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஷ்யூ அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம படிக்கிறது அப்படின்றது இந்தியாவில் எப்படி ஆகிப்போச்சுன்னா, அதனால எனக்கு என்ன லாபம்? நீ புத்தகம் படிக்கிறேன்னா இது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு உதவுமா? இது வந்து நான் வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ண உதவுமா? ஐபிஎஸ் கிளியர், இப்படி தான் பார்க்குறோம். ஓகே, பட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து, லிட்ரேச்சர் ஆர் எனி புக் அப்படிங்கிறது வந்து முழுசா படிக்கும்போது அதனுடைய அந்த இது வந்து நமக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறத நீ ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுவ. இது எப்படின்னாக்கா, ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபிலிம் பார்ப்பாங்க. there's a movie called The General's Daughter. ஓகே, கிட்டத்தட்ட 16 மணி நேரம் புக். அது நீ படிச்சா 16 hours ஆகும். ஓகே, ஜான் ட்ரவால்டா வந்து ஆக்ட் பண்ணி ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அது 1.5 மணி நேரம் தான். ஓகே, 16 மணி நேரம் புஸ்தகத்தை 1.5 மணி நேரத்தில் எடுக்கிறான்னா அப்போ என்ன ஆகும்? இது எப்படின்னா, அந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கிற, ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஜூஸை மட்டும் குடிக்கிற. இப்போ என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம், ஜூஸ் குடிச்சா பத்தாது ராஜா, நீ வந்து ஃபுல் பழத்தை சாப்பிட்டாதான் அதோட ஃபுல் கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும்,
அதுல இருக்கிற ஆமா. நீ எல்லாமே கிடைக்கும், சக்கையை தூக்கி போடக்கூடாதுன்ட்டு. ஆ, அத ஆ, மாதிரி ஆ. நம்மளோட ஹேபிட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுங்கிற ஒரு கெட்ட வழக்கத்துக்கு நம்ம பசங்களை பழக்கி வச்சுட்டோம் இப்போ. கரெக்ட், ஓகே. கரெக்ட். ரெண்டாவது வந்து பெரியவங்களுக்கே இந்த புஸ்தகம் படிக்கிற ஹேபிட் இல்ல. ஓகே. இப்போ வந்து ம், எங்க அம்மா எல்லாம் வந்து ஷீ யூஸ் டு ரீட் லக்ஷ்மின்னு ஒரு ஆத்தர் இருந்தாங்க. ம், ஓகே. அவங்களோட ரியல் பேர் வந்து டாக்டர் திரிபுர சுந்தரி. ம், தமிழ்ல வந்து பெண் மனம், அந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதாவது படிக்கிற ஹேபிட் எதுக்கு வரணும்னா, அடுத்தவங்க ஒரு லைஃப்ல இருந்து நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். ம், ம். ஓ, கரெக்ட். நிறைய நான் விஷயம் வந்து கத்துக்கலாம். என்னுடைய கஷ்டத்தை எழுதியிருக்கேன். ஒரு என் லைட்ஸ் அவுட்னு என்னோட புஸ்தகத்துல வந்து ஒரு ம், கண்ணு நல்லா இருக்கிறவனுக்கு திடீர்னு கண்ணு போனா என்ன கஷ்டப்படுவான்னு எழுதியிருக்கேன். ஓகே. ம், ம், அதை பார்த்து எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க படிச்சுட்டு. ஏன்னா ம். அவங்க லைஃப்ல அதை கஷ்டத்தை பட்டிருக்காங்க. வெளியில சொன்னா யாருக்கும் அது புரியல. கரெக்ட், கரெக்ட். ஒருத்தர் நல்லா பார்த்துட்டே இருக்கான், திடீர்னு ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல, எப்படி ஆனா நீ பாப்ப? ஸோ அது வந்து ஒரு அனுபவம். அந்த மாதிரி ம். நான் சொல்றது என் ஒரு அனுபவத்தை சொல்றேன். அது மாதிரி நிறைய பேர் ஜெயில்ல இருந்திருக்காங்க, ஹாலோகாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஓகே. ஆமா. வறுமையில இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஓகே. ஒரு கனவு கண்டு ஒரு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஜோஹோ, ஸ்ரீதர் வேம்பு அந்த மாதிரி. ஸோ இவங்களெல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி, ஓகே. ஒரு விஷயத்தை மத்த லைஃபை மத்தவ ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். ம். மத்தவாளோட ஸ்டோரிஸ் இருந்தா நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் வந்து நிறைய கத்துக்கலாம், நிறைய இம்ப்ரூவ் டெஃபினெட்லி. பண்ணலாம். ஆமா. ம். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கோ. இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தா அதோடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன் பாரு. இப்போ ஒருத்தர் உன்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்பா இது நல்லா இருக்கு? ஒரு விஷயத்தை பார்த்து நீ சொல்ற, இது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு மீன்ஸ் வாட்? நல்லா இருக்குன்றது ஒரு சிம்பிள் வேர்டு. ஓகே. பட் அத ஏன் வந்து ஒரு நுவான்ஸ்டா என்ன? பேசுறதுக்கு வந்து உனக்கு வார்த்தைகளே கிடைக்காது. ஏன்னா நீ படிச்சாதானே வார்த்தை வரும். கரெக்ட். ஆமா. சும்மா ஓகே. மேலாக ஒரு ஓகே நல்லா இருக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு வெறும்னே இது பண்ணத அப்படின்னுட்டு விட, போயிடுவோம். பட் வை இட் இஸ் அதுக்குள்ள குட். வை இட் இஸ் குட், அதுல என்ன இருக்கு, எதெல்லாம் அப்படி ஸோ இந்த அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன், இந்த நரேஷன் இதெல்லாமே வந்து இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசுறோம். ஓகே. ஐ ஃபீல் தட் பீப்புள் ஹூ ரீட் அ லாட், தே பிரிங் அ லாட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் டு அ வீடியோ. ஈவன் வீடியோல கூட definitely. சொல்றேன், படிக்கிறவங்க தான் நல்லா பேசுறாங்க. ஆமா. ஓகே. ஸோ படிக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்னைக்கோ ஒரு நாள் திருப்பி பார்க்கறது வந்து படிக்கிறது கிடையாது. யூ ஷுட் ரீட் புக்ஸ். ம். அந்த ஹேபிட் வந்து இந்தியாவில் கம்மியா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அதை ம். நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா தட் டசன்ட் மீன் தட் யூ வில் ஹாவ் டு என்ன சொல்றது, நம்ம வந்து ஏதோ டான்ஸ் ஆடுறவனுங்க, நம்ம வந்து சும்மா மசாலாவை தான் விரும்புறோம், அந்த மாதிரியான காமெண்ட்ஸ் வந்து எனக்கு. ஈவன் வில்லியம் டால்ரிம்பிள்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, யூ நோ ஹிம்? ஆமா. ஆமா. வில்லியம் டால்ரிம்பிள் இதை இதை கண்டிச்சு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு, சேயிங் தட் கார்டியன்ல வந்து அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ம். ம். விச் ஐ ம். விச் ஐ சப்போர்ட் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய எல்லாருமே இங்க கூட நிறைய படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. என் புஸ்தகத்தை என்ன படிச்சிருக்காங்கன்னா, என்னை விட பெரிய ஆத்தர்ஸ், எவ்வளோ பெரிய பெரிய ஆத்தர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் படிக்காம இருப்பாங்க? கண்டிப்பா படிப்பாங்க. ஸோ மை ம். ரிக்வெஸ்ட் டு நம்ம வியூவர்ஸ், இங்கே ஆடியன்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, தயவுசெய்து படிக்கிறத நீங்களும் படிங்க, உங்கள் குழந்தைங்கள, சின்ன யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா படிக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து ஒரு பர்செப்ஷன் இம்ப்ரூவ், அடுத்தவங்க லைஃப்பை நம்ம வந்து எப்படி பார்க்குறது, நம்ம நம்ம கஷ்டத்தையே நம்ம பெரிய கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு தான், அதனால தான் இப்போ சூசைடு நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து படித்து நம்ம ஹொரைசன், த நாலேஜ் வந்து கொஞ்சம் வைடன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். இல்ல, வெரி குட் விஷயம் தான் அது. பிகாஸ் இப்ப வந்து பாரு, இப்ப நீ வந்து ஒன்னொன்னா முன்னாடி எப்படி இருந்ததோ, போஸ்ட் கார்டு ரைட்டிங், இன்லேண்ட் லெட்டர் ரைட்டிங், அதெல்லாம் பத்தி ம். இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு என்னன்னே தெரியாது. ஆமா. அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டும் ரொம்ப குறைஞ்சுட்டே வருது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாரும் இப்போ நியூஸ் வந்து சோஷியல் மீடியால எல்லாம் வந்துடுறது, எலக்ட்ரானிக் மீடியால வந்துடுறது. அப்புறம் ம். பேப்பர்ஸ்ல சர்க்குலேட் ஆயிருக்கு. ஸோ பிசிக்கல் பேப்பர் மார்னிங் ரொட்டீன் முன்னாடியெல்லாம் நான் இப்போ வளர்ற போதெல்லாம் மார்னிங் ரொட்டீன் வாஸ் ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்தோடனே நியூஸ் பேப்பர், ஹிந்து, எக்ஸ்பிரஸ். ம். சென்னையில்னாக்கா ஹிந்து அண்ட் எக்ஸ்பிரஸ் தான் அப்போ பாப்புலர். இப்போ வந்து கரெக்ட். நிறைய சோ மெனி பேப்பர்ஸ் அக்ராஸ் ரீஜன்ஸ், அக்ராஸ் ஸ்டேட்ஸ் ம். அதெல்லாம் ஆமா. இருக்கு. பட் ஸ்டில் த நம்பர் ஆஃப் அந்த ரீடிங் ஹேபிட் ரொம்ப கம்மி வருது. இப்போ நியூஸ் பேப்பரை படிக்காத போது மற்ற புக்ஸ் எல்லாம் வந்து எப்படி இப்ப படிக்கணும், எப்படி அதை படிக்கிற எதிர்பார்க்கறது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு ம். பீப்புள் கேன் இல்ல படிக்கிறது ஒரு கோ ப்ளஷர் பியாண்ட். கூடடா. இட்ஸ் அ ப்ளஷர். அதை வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் வேலை கரெக்ட், நோ டவுட். சும்மா ஐ சொல்றதுல ஒன்றும் சி இல்லை அதுல. ஆமா. எனக்கு வந்து ஐ ஒன்லி ஃபீல் தட் அந்த ரீடிங் ஹேபிட் இன்னும் நிறைய இட் கோஸ் பேக் டு தோஸ் டேஸ் வேர் பீப்புள் ரெட் ஆமா. லாட். டேய், ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன், நான் சொல்றேன்டா, வருஷத்துக்கு 40 புக்கு நான் படிக்கிறேன். 40 புக்கு படிக்கிறேன் வருஷத்துக்கு. ஆ? நான் அதை பெருமைக்காக சொல்லிக்கல. என்னால படிக்க முடியும் போது ஏன் எல்லாரும் படிக்கலைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அது ஐ கரெக்ட். திங்க் தட் ஹேபிட் ஷுட் பி கல்டிவேட்டட். ஹோப்ஃபுல்லி எஸ். ஆன் தட் நோட்,
நம்ம வந்து யா அடுத்த வாரம் சந்திப்போம். ஆஹாஹா. எஸ், அடுத்த நேரிலே வாரம் சந்திப்போம். சந்திப்போம். யா ஆமா. ஸோ ஆமா. தேங்க்ஸ் சுபு, வண்டர்ஃபுல். ஆக்சுவலி அந்த படிக்கிற விஷயம் எல்லாரும் ம். வந்து நீங்களாம் படிச்சுட்டு இருப்பேள், படிப்பேள். இன்னும் கோ பேக் டு ரீடிங் புக்ஸ் அண்ட் ஆமா. யங்கர் ஜெனரேஷனுக்கு அதை என்கரேஜ் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. பிகாஸ் நத்திங் லைக் ரீடிங் புக்ஸ் அண்ட் சி ஆமா. படிச்சனாக்கா ஆட்டோமேட்டிக்கா யுவர் vocabulary will improve, யுவர் கிராமர் will improve. நீங்க வந்து என்ன இங்கிலீஷ் மட்டும் இல்ல, என்ன சப்ஜெக்ட் படிச்சாலுமே வந்து எல்லாமே ம். எவ்ரி திங் யூ வில் பிகம் அ பெட்டர் பர்சன் ஆமா. இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஈவன் நீங்க யோசிக்கிற விதம் வந்து மாறலாம் டு த ஆமா. டு தி டு தி அண்ட் பை தி பெட்டர். வே, எல்லாருக்கும் என்ன புஸ்தகம் பிடிக்கும்னு போடுங்க கமெண்ட்ல. இட் பி வெரி வண்டர்ஃபுல் டு நோ. எனக்கு வந்து தமிழ்ல நான் இங்கிலீஷ் நிறைய படிக்கிறேன், பட் தமிழ் கூட இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்ஸ் டு ஸ்டோரி டெல்னு ஒரு ஆப் இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் வந்து டி ஜானகிராமன். அண்ட் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி ஆத்தர்ஸ்ல ஜெயமோகன் ஒருத்தர் இருக்காரு. ஐ லவ் ரீடிங் ஜெயமோகன். அவர் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ் தான் எழுதுவார், ரொம்ப சங்கடங்கள் எழுதுவார், பட் இஸ் a wonderful ரைட்டர். ஐ லவ் சர்டன்லி ஜெயமோகன். மேபி நம்ம வியூவர்ஸ் வந்து அவ என்ன ஆத்தர்ஸ் புக்ஸ் பத்தி இப்ப கமெண்ட்ல போட்டோம்னாக்கா we can also talk about those books also in the future episodes. Absolutely, we will talk about them a lot. Okay. ஓகே சரி ஓகே ஜிக்கோ, நான் சுபு enjoy your time பாப்போம். with the டேக் கேர். langurs. I will catch up with you என்ன நீ later. அப்படி சொல்றேன்? அது யார் ஹார்ம்லெஸ்? ஹார்ம்லெஸ் லங்கூர்ஸ் அந்த அவள் சரி நம்ம வந்து அவளை தொந்தரவு ஆஹ், பண்ணனாக்கா அவ நம்மள ஏன் தொந்தரவு பண்ண போறா? அது ரைட்டு. இல்லையா? பாத்துக்கோ, புஸ்தகத்துல நாய் உன்னோட கேளு. இப்ப எக்யூப்மெண்ட்ஸ் நாய் எல்லாம் நாய் வந்து பார்த்து நாய் வச்சுக்கோ. வந்து நாய் ரோடுல வந்து வெறும் ஓரத்துல அப்படி உட்காந்துருக்கு. நீ வந்து அதுக்கு கவனிக்கலனாக்கா அது ஒண்ணும் பண்ணாது. அதை சீண்ட பண்ணனாக்கா ஆமா. உனக்கு பண்ண அப்புறம் நம்ம தான் வம்புக்கு விலைக்கு வாங்குறோம். ஆமா. ஆமா. பட் எனிவே இட் வாஸ் Anyway, நைஸ் டு see. enjoy your time, man. Okay, I'll see you ஓகேடா, next week. தேங்க்ஸ், பாய், ஆல் தி Bye. பெஸ்ட், பாய், தேங்க்ஸ், Yes. தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் see you next time. அடுத்த வாரம் நிஜமாவே சந்திப்போம். அண்ட் Yes. ஹோப்ஃபுல்லி நானும் சுபவும் நேருக்கு நேர் மீட் பண்ணி வில் பிரிங் தட் எபிசோட் நம்பர் 28 with both of us together and not on this video call. Thank you so much. Take care. Bye. Bye bye.